ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ வெங்காய தாளிப்பு வடகம் பண்ண போகிறோங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா உரித்து கழுவி வச்சுக்கோங்க. கழுவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக இல்லை, 1-2 அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு நாள் அதை வெயிலில் வச்சு நம்ம காய வச்சு எடுத்துக்கணுங்க. காய வச்சு எடுத்துட்டு நம்ம தாளிப்புக்கு என்னென்ன சேர்ப்போமோ, கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சோம்பு, மஞ்சள்தூள், பெருங்காயம், உப்பு, பூண்டு ஒரு 10 பல்லுக்கிட்ட நச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒன்றும் அதிகமாக கிள்ளி வச்சு அதையும் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அதை ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா சோக் பண்ண விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். அது அந்த நல்லெண்ணெயில் ஊறிடும். விளக்கெண்ணெய் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. நான் நல்லெண்ணெயிலே பண்ணிடுவேங்க. நல்லா தான் இருக்கும். நீங்களும் பாருங்கள், ட்ரை பண்ணி. இந்த மாதிரி நம்ம நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக அதை ஊற விட்டுறணுங்க. ஊற விட்டுட்டு மறுநாள் காலையில் என்ன பண்ணணுன்னா, திருப்பி இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு திருப்பியும் ஒரு கோர்ஸாக அப்படி அரைச்சிக்கணுங்க. அரைச்சிட்டு நம்ம அப்படியே உருண்டை பிடிக்க வேண்டியதான். இப்போ இது எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சி திருப்பி ஒரு நாள், இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் வச்சா போதுங்க. ஒரு நாள் வச்சிட்டோம்னா நமக்கு நல்லா தாளிப்பு வடகம் ரெடி ஆயிருங்க. இது நான் 1 கிலோவுக்கு தான் நான் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு ஒரு 10, 15, 20 உருண்டை கிட்ட வடகம் வந்திருக்குங்க. இதுலேயே நீங்கள் நிறைய பண்ணுறது 15 தாங்க வந்திருக்கு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.